அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் ஃபைன். ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் விஜயதசமி அண்ட் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, தனுஷ் சரோட இயக்கத்துல, நடிப்புல, தயாரிப்புல ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் இட்லி கடை. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன, அண்ட் படம் வந்து தியேட்டர்ல பார்க்க ஒர்த்தா அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த ரிவ்யூல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஊருக்கே அடையாளமா இருக்கிற ஒரு இட்லி கடை, அதோட சொந்தக்காரர் சிவனேசன். அவரோட ஒரே ஒரு பையனான முருகன் அவனோட பெரிய பெரிய கனவுகளுக்காக ஊரை விட்டு வெளியே போகணும்னு டிசைட் பண்றான் அண்ட் ஊரை விட்டு வெளியே போறான். ஊரை விட்டு வெளியே போனோட்டி ஃபாரின்ல ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சர்க்கம்ஸ்டன்சஸ்னால அவன் வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வர வேண்டிய கட்டாயம், ஊருக்கும் ரிட்டர்ன் வரான். ஊருக்கு ரிட்டர்ன் வந்தோட்டி அவனுக்கு வந்து அந்த ஃபாரின் வேலை எதுவுமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்து ஊர்லயே இருக்க முடிவு எடுக்கிறான். அந்த ஊர்லயே இருக்கணும்னு ஏன் முடிவு எடுத்தான், அந்த ஊர்லயே இருந்து என்ன பண்ண போறான், அந்த ஃபாரின் கம்பெனி பீப்புளுக்கு வந்து அந்த முருகன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து படத்தோட சுவாரஸ்யமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தனுஷை பத்தி பேசிடுறேன். டைரக்டர் தனுஷ் சாரை பத்தி பேசணும் அப்படின்னா, அவர் வந்து ராயன் படம் ரிலீஸ் ஆகி வித்தின் அ வீக் வந்து இந்த படத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணதா இன்டர்வியூஸ்ல கேள்விப்பட்டேன். அந்த பேஜ்ல வந்து டைரக்டர் தனுஷ் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அவரோட டைரக்ஷன்ல நிறைய படம் வரும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் தனுஷை பத்தி சொல்லவே வேணாம். அவர் வந்து அவரோட ஸ்டாண்டர்ட்ஸை கண்டிப்பா மீட் பண்ணியிருக்காரு இந்த படத்துலயும். பொதுவாக லைஃப்ல நம்ம பண்ற வேலையை ரசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். தனுஷ் சார் வந்து ஒரு ரூரல் பேக்ட்ராப்ல கிளீன் ஷேவ்ல நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில வந்து இட்லி கடையும் ஜாயின் ஆயிடுச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா போச்சு. எந்த விதத்துலயுமே வந்து லைக் எப்படி போச்சுனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடா, அந்த அளவுக்கு நீட்டா கிளீனா காமெடிஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் பிரில்லியன்ஸ் எது சொல்லுவேன் அப்படின்னா, இந்த படத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே கனெக்ட் ஆயிட்டேன். பிகாஸ் எமோஷனலி கனெக்ட் ஆயிட்டேன்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப கஷ்டம் எல்லா படத்துலையும். பிகாஸ் படத்தோட நம்ம கனெக்ட் ஆக ரொம்ப டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படத்தோட கனெக்ட் ஆகாமலே நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த படத்தில் அது நடக்கல. ஈவன் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்குள்ளாரியே வந்து அந்த படத்தோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. இந்த படத்தோட மெயின் சோல், இந்த படத்தோட ஹார்ட் அப்படின்னு சொல்லணும்னா ராஜ்கிரண் சார் தான் சொல்லணும். அவர் தான் வந்து இந்த இட்லி கடையோட சொந்தக்காரர் சிவனேசனா நடிச்சிருக்காரு. பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் வந்து கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஆக்டர் ராஜ்கிரண் சார் தான் சொல்லணும். அவரு கூட பார்த்தோம் அப்படின்னா கீதா கைலாசம் நடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து நீங்க நிறைய படத்துல அம்மா கேரக்டர் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து முருகனோட அம்மாவை வந்து கீதா கைலாசம் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு டீசென்டான ரோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போக போக மிட் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீன் வரும். அது வந்து லிட்டரலா எனக்கு உடம்பு பூரா கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் அந்த சீன் கூஸ் பம்ப்ஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிகாஸ் நான் வந்து எந்த ஸ்பாய்லரும் சொல்ல விரும்பல. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆர்எல்ஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் படமே பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம. நம்ம 2 பேரும் ரிலேட் ஆகுறோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். படம் போக போக இந்த படத்தோட மெயின் பேக் போன் அப்படின்னு சொல்றது வந்து ராஜ்கிரண் சார் இல்லையா. அவர் வந்து இந்த இட்லி கடைக்கு போறதே வந்து கோயிலுக்கு போற மாதிரி தான் ரெடி ஆகி போவாரு. பட்டை, அந்த ஒரு பக்தி, அந்த வேலை மேல இருக்கிற ஒரு பாசம், இதெல்லாமே வந்து படத்தை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்கு ஆன் ஸ்கிரீன். அந்த இட்லி கடை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து ஆன் ஸ்கிரீன் காமிச்சிருக்காங்க. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும்போது கேஷ் அண்ட் க்ரூ மட்டும்தான். ராஜ்கிரண் சார் கீதா கைலாசம் மேம் எப்படி ஒரு பக்கமோ, இந்தாண்ட வந்து தனுஷ் சருக்கு பேரா வந்து அவர் வந்து ஃபாரின்ல இருக்கும்போது அவரோட பேரா வந்து ஷாலினி பாண்டே நடிச்சிருக்காங்க. அவங்களோட அப்பாவை வந்து சத்யராஜ் நடிச்சிருக்காரு. அவங்களோட அண்ணனா அருண் விஜய் சார் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் சாரோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் தான் இந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட்டை வேற லெவலுக்கு கூட்டு போச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அருண் விஜய் சாரோட அனௌன்ஸ்மெண்ட் தான். ஒரு பக்கம் இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ரூரல் பேக்ட்ராப் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல அருண் விஜய் சாரோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. ஒரு பாக்ஸிங் ரிங்ல தனுஷ் சார் அருண் விஜய் சார் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரியும், அருண் விஜய் சார் பாக்ஸிங் ரிங்ல இருக்கிற மாதிரியும் அந்த போஸ்டர் வந்து எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு பிக் பில்லியனரோட சன்னா நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு ஈகோஸ்டிக்கான கேரக்டர் பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்காரு, இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? அது வந்து தனுஷருக்கு ஆப்போசிட்டா வரும்போது ஆன் ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஷாலினி பாண்டே கூட இருந்த பேரிங் சீன் எல்லாமே ரொம்ப பெருசா இல்லைனாலுமே அது வந்து படத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன். அந்த சீன்ல இருந்து கதை எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும்.
You're the best. அண்ட் சத்யராஜ் சாருமே வந்து ஒரு பிக் பில்லியனராக வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து முருகன் மேலே எவ்வளோ எந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்குது, முருகன் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. முருகன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த பக்கம் ரூரல் பேக்ட்ராப் வந்தோம் அப்படின்னா நித்யா மேனன் மேம் வந்து தனுஷருக்கு வந்து பேராக நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து கண்டினியூஸாக இந்த ரூரல் பேக்ட்ராப்பில் நடிச்சுட்டு வரதுனாலயோ என்னமான்னு தெரில. பட் ஆனால் அந்த ரூரல் கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தாங்க. அந்த இன்னோசென்ஸ் இருக்குல்ல, ரூரல் உமனுக்கு இருக்கிற ஒரு இன்னோசென்ஸ் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து நித்யா மேனன் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரோட பேரிங் சீனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தள்ளிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து ఒక్కాలి కొమట్లో కుట్టినానా. இந்த பக்கம் இன்னும் நிறைய கேஸ்ட் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு ரூரல் பேக்ட்ராப் ஸ்டோரி அப்படின்னா அவர் நடக்கிறது முதற்கொண்டு அந்த ஊர் ஜனம் நடக்கிற மாதிரி அந்த கெத்து அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ அவரை நம்பி எந்த விதமான ஒரு ரூரல் கேரக்டர்ஸுமே கொடுக்கலாம், அவரை நம்பி எந்த கேரக்டர்ஸ்னாலுமே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தலை சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து சமுத்திரக்கனி. அவர் அதை விட பெரிய டைரக்டர். அது வந்து ரீசெண்ட் டைமில் அவர் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிட்டு வராரு. அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அண்ட் ஆர் பார்த்திபன் சார், அவர் வந்து ஒரு கிரே ஷேட்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. பட் ஆனால் ஒரு சீன்ல வந்து அவர் இந்த இட்லி கடை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த இட்லி கடை அவர் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சீன்ல சொல்லி கைத்தட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். ஸோ அந்த மாதிரி யாருமே இதில் வந்து கெட்டவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் தனுஷ் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற கேரக்டராக இளவரசு சார் நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து இந்த ஊர்ஜன கேரக்டர்ஸ், அவர் வந்து எந்த விதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்தாலுமே அவர் வந்து பயங்கர எஃபிஷியண்டாக அதை நடிச்சு கொடுப்பாரு. அண்ட் அவர் வந்து பயங்கர எஸ்டாப்ளிஷ்ட். அவருக்கு வந்து இதெல்லாம் புதுசே கிடையாது, அவர் வந்து காலங்காலமாக இதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வெல் ஜஸ்டிஃபைடு கேரக்டராக இளவரசு சாரோட கேரக்டருமே இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே அவங்களோட சிச்சுவேஷன்ஸ்க்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கு. அண்ட் இட்லி கடை அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்ஜெக்டை விட்டு எங்கேயுமே தனுஷ் சார் நவரல. அந்த இட்லி கடையை சுற்றி தான் கதை கம்ப்ளீட்டாக நடக்குது. Look at முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அண்ட் இந்த படத்தோட மெயின் பேக் போன் கேஸ்டாக இருந்தால் இன்னொரு பக்கம் அதோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே கம்போஸ் பண்ண ஜிவி பிரகாஷும் தான். ஏன்னா படத்தோட அந்த ரூட்டட் நேச்சரை வந்து பாட்டாலே கன்வே பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் என் பாட்டன் சாமி அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அது வந்து ஒரு மாண்டேஜ் சாங்காக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பாட்டு வர சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கூஸ்பம்ஸாக இருக்கும். லைக் லிட்ரலாக அவர் வந்து அந்த ஸ்டோரியை வந்து அவரோட மியூசிக்காலேயே கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. அந்தளவுக்கு ஸ்டோரிக்கும் ஆடியன்ஸ்க்கும் இருக்கிற கனெக்டை வந்து மியூசிக் இன்னும் அழகாக பில்ட் பண்ணுது. ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு அவரோட ஒர்க் இந்த படத்தில். அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் தனுஷ் சாரோட காம்போ வந்து கம்ப்ளீட்டாக ஹிட் 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 அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ரேம்போ இருக்கு அவங்க 2 பேரும் நடுவில். அண்ட் படத்தை வந்து நம்ம பார்த்தது சினிமாட்டோகிராஃபியால் மட்டும்தான். ஸோ கிரண் கௌஷிக் தான் வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அவருமே வந்து நமக்கு இந்த கேமரா இருக்கிற மாதிரி ஒரு பின்பமே அவர் ஏற்படுத்தலை. பிகாஸ் நம்ம வந்து அந்த ஊரில் நின்று அந்த கதை நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஊரில் நின்று பார்க்குற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு கேமரா வைக்கிறத வந்து மறைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஜாப். இங்கே கேமரா இருக்குது அதனால தான் நடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல, நம்மளும் அந்த ஊரில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ண வச்சாரு. ஸோ சினிமாட்டோகிராஃபரும் வந்து ரொம்ப அற்புதமான வேலை செஞ்சிருக்காரு. இந்த படம் ஏன் ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியால் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எங்கள் தாத்தா பாட்டியுமே வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனால் கடைக்கு போகிறது மட்டும்தான் அவங்களோட ப்ரைமரி கோலாக இருக்கும். நாங்களுமே கேட்போம், ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல, லீவ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. பட் ஆனால் அவங்க வந்து அந்த கடை எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்க வாழ்க்கையில் அந்த கடை எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அண்ட் எங்கள் வாழ்க்கையில் அந்த கடை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு. பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிவனீசன் வந்து கடைக்கு போகிற மாதிரி போக மாட்டார், வேலைக்கு போகணுன்னு போக மாட்டார். அவர் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி குளிச்சுட்டு ரெடியாகி பட்டெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ ஒரு பக்தியாக போவார். அது அந்த கடை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதம் தான். அது வந்து பர்சனலி இப்போ வந்து ரூரலில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். பிகாஸ் அந்த பேக்ட்ராப் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி. பட் ஆனால் அந்த ஒரு எமோஷன் பேசியிருக்கிறது இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ரூரலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் சிட்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்கு போகணும் அப்படின்னு தோண வைக்கும் தான் சொல்லலாம். அண்ட் இட்லி கடையில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமே பேசியிருக்காங்க, அஹிம்சை தான் தலை சிறந்த ஆயுதம் அப்படின்னு சிவனீசன் வந்து அவரோட பையன் முருகனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அண்ட் செகண்ட் ஆஃப் பூராவுமே அதை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுது. பிகாஸ் தோக்க தயாராக இருக்கவனை எப்படி ஜெயிக்க முடியும், அண்ட் எதையுமே இழக்க முடியாமல் இருக்கவனை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த அருண் விஜய் அவங்கெல்லாம் அவரை வந்து ஈகோயிஸ்டிக்காக பில்ட் பண்ணியிருந்தாங்க
இல்லையா, அவனால வந்து தாங்க முடியாது. பிகாஸ் எது பண்ணாலுமே அவனை வந்து நான் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சர். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். அண்ட் கடைசியில் அவருக்கு கிடைக்கிற ரியலைசேஷன் இதெல்லாமே வந்து கூடி வந்து இட்லி கடை வந்து ஒரு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். அண்ட் நீங்களுமே வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆவீங்க அப்படிங்கிறத வந்து மாற்று கருத்தே இல்லை. அண்ட் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you all in the next video and until then take care. Thank you for watching. Have a great day.